அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு இன்றைய பதிவு நாள் 31 ஜனவரி 2025. சவுதி அரேபியாவில் மல்டிபிள் விசிட் விசா அப்ளை செய்கிறவங்க அவங்களுக்காக இந்த தகவல். மல்டிபிள் விசிட் விசா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது முன்னாடி வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன், மல்டிபிள் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். 90 டேஸ்க்கு நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம், 1 இயருக்கு. பட் இப்போது அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஒரு 14 நேஷனாலிட்டிஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அதில் இந்தியாவும் இருக்குது. இப்போ என்னென்னா சிங்கிள் என்ட்ரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது டெக்னிக்கல் எரரா அல்லது கம்ப்ளீட்லி சஸ்பென்ஸ் ஆகிடுச்சான்னு தெரியலை. ஸோ இனி நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான் ஷோ பண்ணுது, மல்டிபிள் ஆப்ஷன் இல்லை. பட் நேற்று அப்ளை பண்ணியிருப்பீங்க அல்லது லாஸ்ட் வீக் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்கள் கம்பெனிக்கு சேம்பர் கொடுத்துருப்பீங்க அல்லது சேம்பர்லேருந்து வந்திருக்கும். நீங்கள் விஎஃப்எஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி இருக்கும், அல்லது விஎஃப்எஸ் போயிட்டு உங்ககிட்ட வீசா இருக்கும், அல்லது உங்ககிட்ட வேலிட் விசா முன்னாடி அவங்க பல தடவை வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட வேலிட் விசா இருக்குது. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி உங்ககிட்ட வந்து என்ன வரும்னா, மல்டிபிள் விசிட் விசா ஸ்டாப்டு அப்படின்னு ஒரு மெசேஜை போடுவாங்க. நீங்களும் பயப்படுவீங்க. ஸோ விசா அப்ளை பண்ணி உங்ககிட்ட பேப்பர் இருந்துச்சுன்னா வரலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இனி அப்ளை பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கு அந்த மல்டிபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை, சிங்கிள் ஆப்ஷன் தான் இருக்குது. சிங்கிள் என்ட்ரியில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வர முடியாது, விசாக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். பட் சிங்கிள் என்ட்ரியும் 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் உள்ளே வந்துட்டிங்கன்னா. 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 23 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் 100 ரியால் பே பண்ணணும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் முன்னாடி 9 மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்ரி மந்த் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஈச் பர்சனுக்கு 130 ரியால் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அது இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியலை. ஸோ சிங்கிள் என்ட்ரியில் வந்தீங்கன்னா ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டிங்கன்னா உள்ளே வர முடியாது. ஸோ இதுதான் அதுக்கான தகவல். ஸோ மல்டிபிள் விசிட் விசா அப்ளை பண்ணும் பொழுது இனி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. அது டெக்னிக்கல் எரராக இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. அப்படி இருந்துச்சுன்னா இனி சிங்கிள் தான் உங்கள்கிட்ட கிடைக்கும். முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க, கம்பெனிக்கு சேம்பர் கொடுக்குறீங்க, விசிட் விசாவை வந்து நெக்ஸ்ட் வீக் விஎஃப்எஸ் போகிறீங்க, அல்லது விசிட் விசா அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட வேலிட் இருக்குது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, தாராளமாக உள்ள வரலாம். ஸோ அதுக்கு தான் இந்த தகவல். ஸோ மல்டிபிள் விசிட் விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும்.